Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture, we are going to see about resistors in series and division of voltage in series circuit. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சீரீஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பு, அதேமாதிரி பவர் டிசிபேஷன் ஈக்குவேஷனு, கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸு, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஈக்குவேஷனில் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன் ஆஃப் வோல்டேஜஸ் இன் சீரிஸ் சர்க்யூட். இது வந்து செப்பரேட் டாபிக். ஒரு சீரிஸ் சர்க்யூட் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து வோல்டேஜ் டிவிஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக வந்து எப்படி வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். தட் இஸ் when resistors are connected as shown in figure, that is this is a figure 1.9, such that the same current passes through all of them, they are said to be in series. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், R1 R2 R3. இதில் வந்து ரெசிஸ்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ரெசிஸ்டரில் வந்து இப்போ ஒரு சீரீஸ் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து சேமாக இருக்கும். இப்போ கரண்ட் வந்து இப்போ இந்த பேட்டரியிலேருந்து வர்ற நம்மளுக்கு கரண்ட் வந்து இந்த எல்லா ரெசிஸ்டர்லேயும் வந்து ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இங்கேயும் ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், இங்கேயும் ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், அதே மாதிரி வந்து இங்கேயும் ஐ தான் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது. பட் voltage drop each resistor, voltage drop at each resistor will be different. For R1 resistance it will be V1 drop, for R2 resistance it will be V2 drop, for R3 resistance it will be V3 drop. This is about series circuit resistor. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் வந்து சேமாக இருக்கும், கரண்ட் இஸ் சேம் த்ரூ அவுட் த நெட்வொர்க் இன் சீரீஸ் சர்க்யூட். அதாவது ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் எந்த நெட்வொர்க்னாலுமே கரண்ட் சேமாக தான் இருக்கும். பட் வோல்டேஜ் அக்ராஸ் த ஈச் எலமெண்ட், தட் இஸ் சப்போஸ் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் சரி, இண்டக்டர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சீரீஸில். நெக்ஸ்ட் வில் சி ஈச் ரெசிஸ்டர் ஹேஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இட்ஸ் element and it is given by Ohm's law. Thus இது வந்து ஓம்ஸ் லா மூலமாக வந்து நம்ம எழுதுகிறோம். அதாவது எப்படி நம்ம ஈக்குவேஷன், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து V1 = I × R1. கரண்ட் வந்து நம்மளுக்கு சேம், அதாவது R1 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கரண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும், வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் தெரியும், இன்புட் வந்து கரண்ட் நம்மளுக்கு தெரியும், கரண்ட் தெரியுது, அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும். பட் இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ட்ராப் ஆகிற வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. அந்த ட்ராப் ஆகிற வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். V1 அது பேஸ்ட் ஆன் ஓம்ஸ் லா. V1 = I × R1 யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் R1க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சிமிலராக வந்து V2 அங்கேயும் வந்து சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது, R2 வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கலாம், அதனால் R2 வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி R3லேயும் அதே மாதிரி தான், சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஃபைன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸில் கேட்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சரில் வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா, வோல்டேஜ்லாம் கரண்ட்லாம் அதெல்லாம் படிப்போம். அதில் வந்து ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வோல்டேஜ் ட்ராப், தட் இஸ் த டோட்டல் ட்ராப் இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் வில் புட் டுகெதர் இஸ், அதாவது 3 ரெசிஸ்டரோட ட்ராப்பை வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்ன, இப்போ இது 3ஓட ட்ராப் எப்படின்னா V1 + V2 + V3 அப்படிங்கிறது = V. இன்புட் வோல்டேஜ் தான் வந்து ட்ராப். இதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது V = V1 + V2 + V3 which is equal to IR1 + IR2 + IR3. இதில் ஐயை வந்து எல்லாமே காமன் டேர்ம், அதனால் ஐயை வந்து காமன் எடுத்துட்டோம். V = I × R1 + R2 + R3. Thus the circuit behaves as if a single resistor R = R1 + R2 + R3 is connected across the battery of V volts. அதாவது இப்போ ஒரு ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, R = R1 + R2 + R3ன்னு எழுதுவோம். இது நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம். ஒரு ஈக்குவேஷன் வந்து சீரீஸில் இருக்குது அப்படின்னா
அது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 தான் எழுதுவோம். இதே பேரலில் இருக்குது அப்படின்னா R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. தட் இஸ் 1/R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு பேரலலுக்கு RPன்னு கூட வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 எக்ஸட்ரா ப்ளஸ் 1/Rn அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது வந்து R ஈக்குவலண்ட் RS அப்படி விச் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப்படின்னு வரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது அப்படின்னா. அதனால் வந்து இங்கே வந்து நம்ம R ஈக்குவலன்னு எடுத்துருக்காங்க. R எஃபெக்டிவ்னு எடுத்துக்கலாம், R ஈக்குவல்னு எடுத்துக்கலாம், RSன்னு எடுத்துக்கலாம். அது வந்து வேஸ்டான நோட்டேஷன்ஸ் வந்து புக் பை புக் வந்து அது வந்து வேரி ஆகும். இப்போ இங்கே வந்து ஹென்ஸ் த டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் இஸ் கிவன் பை R ஈக்குவலண்ட். இது வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் SC வேரிஸ் ஃப்ரம் 1 to n, தட் இஸ் RSC. RSC வந்து சம்மு. இப்போ வந்து R அப் டு எக்ஸட்ரா எத்தனை ரெசிஸ்டன்ஸ்னாலும் இருக்கலாம் சீரீஸாக, அதை வந்து எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா அது வந்து சீரீஸ் ரெசிஸ்டர் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சீரீஸ் சர்க்யூட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவர் டிசிபேட்டட் இன் R1 வந்து பவர் டிசிபேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எலக்ட்ரிக் பவர்னால் என்னங்கிறத பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். இதில் என்னென்னா பவர் வந்து ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், P ஈக்குவல் டு I² இன்ட்டு R. இல்லை நம்ம என்ன ஒரு எப்படி எழுதலாம்னா P ஈக்குவல் டு V²/R அப்படின்னு எழுதலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இங்கே என்ன எழுதுறோம்னா I² இன்ட்டு R1, பிகாஸ் சின்ஸ் கரண்ட் இஸ் சேம், கரண்ட் வந்து நம்மளுக்கு சேம், அதனால் வந்து I² இன்ட்டு R1 எழுதுகிறோம். இதிலிருந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து I ஈக்குவல் நம்மள என்ன ஃபார்முலா, V ஈக்குவல் டு IRல ரீஅரேஞ்ச் பண்ணால் ஐயோட வேல்யூ என்ன வரும், I ஈக்குவல் டு V/R. அப்போ ஐக்கு பதில் வந்து V/R சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V²/R² அப்படின்னு வரும், R1² அப்படின்னு வரும். அதாவது ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜும் வந்து வேறு, கரண்ட்டு தான் சேமு, பட் வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டன்ஸும் வந்து வேறு. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து ஐக்கு பதிலாக வந்து V/R அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா I² அப்படின்னா V1²/R1². அதனால் வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு R1 இருக்குது, R1 இருக்கிறதுனால இந்த R1 இருக்கிறதுனால இந்த R1ம் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிடுது. அப்போ V1²/R1 இருக்குது, அதுதான் இந்த ஃபார்முலா. சிமிலர்லாம் வந்து P2 பவர் டிசிபேஷன் அக்ராஸ் அ ரெசிஸ்டர் R2. அதேமாதிரி சிமிலராக வந்து பவர் டிசிபேட்டட் அக்ராஸ் அ ரெசிஸ்டர் R3. டோட்டல் பவருங்கிறது சம்மேஷன் அந்த நம்ம வோல்டேஜ் ட்ராப் மாதிரி தான். P ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3, காமன் டேர்ம் வந்து I² எடுத்துக்கிறோம் இன்ட்டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இதில் வந்து இந்த டேர்ம் V1² ப்ளஸ் /R1 ப்ளஸ் V2²/R2 ப்ளஸ் V3²/R3 விச் இஸ் ஈக்குவல் டு V². நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்னு தெரியும், இப்போ வந்து V1² ப்ளஸ் V2² ப்ளஸ் V3² இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த இது நம்ம வந்து வீன் நம்ம வந்து எடுத்துருக்கோம், அந்த V வந்து நம்ம V² அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா V²/R விச் இஸ் ஈக்குவல் டு V/I அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு I அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம இதில் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இந்த சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் வந்து சேம் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ஆல் த ரெசிஸ்டர். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சொன்னதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் ஈச் ரெசிஸ்டன்ஸ் தேர் வில் பி வோல்டேஜ் ட்ராப் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதேமாதிரி இந்த சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் வில் பி ஈக்குவல் டு த அப்ளைட் வோல்டேஜ். அதாவது நம்ம அதை தான் சொன்னோம், இப்போ சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் வந்து இந்த V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 இஸ் ஈக்குவல் டு த இன்புட் வோல்டேஜ் ஆர் அப்ளைட் வோல்டேஜ். இதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டிவிஷன் ஆஃப் வோல்டேஜ் இன் சீரிஸ் சர்க்யூட், இல்லைனா வந்து வோல்டேஜ் டிவிஷன் இன் சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பார்க்க வரோம்னா டேரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 2 ரெசிஸ்டர் R1 R2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இப்படி இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இப்படி எடுத்துருக்கோம், ப்ளஸ் மைனஸ் இப்படி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து V1 V2ங்கிறது ட்ராப் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ், R1 R2 ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் இஸ் சேம் ஃபார் போத் ரெசிஸ்டன்ஸ். அதேமாதிரி வந்து இங்கே வந்து ஓம்ஸில் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி V1 V2 ஈக்குவேஷன் எழுதுகிறோம். V1 ஈக்குவல் டு I இன்ட்டு R1, கரண்ட் இஸ் சேம். V2 ஈக்குவல் டு I இன்ட்டு R2. அப்ளைங் கிரிச்சாஃப்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 அங்கே அப்ளை பண்ணது தான்.
அதாவது டோட்டல் வோல்டேஜ் V is equal to summation of these two voltage drop V1 plus V2 அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். கிரிச்சாஃப்ஸ் லாவும் அதை தான், கிரிச்சாஃப் வோல்டேஜ்லாங்கிறது அதான், நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் கிரிச்சாஃப்ஸ் லாங்கிறது என்னது. சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஃபார் V1 and V2 இந்த ஈக்குவேஷன் 16, இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம V1 V2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் V1 V2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு I இன்ட்டு R1 + R2ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா I is equal to அப்படின்ட்டு V/R1 + R2 அப்படின்ட்டு நம்மளை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஐயை வந்து வச்சுட்டு இந்த R1 R2 வந்து கீழே கொண்டு வந்துடுறோம். அதான் வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன் சப்ஸ்டியூட்டிங் ஃபார் I ஃப்ரம் ஈக்குவேஷன் 17 இன் ஈக்குவேஷன் 14 we get, அதாவது 17 இந்த ஐயோட வேல்யூ வந்து இந்த 14லேயும் 15லேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 14 ஈக்குவேஷன்லையும் 15 ஈக்குவேஷன்லையும் 14ல் பார்த்தீங்கன்னா V1 இருக்குது, V1க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். V1ல் I is equal toங்கிறது இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் V1 is equal to V/R1 + R2 into R1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து V2 அந்த V1 வந்து நம்ம இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். வோல்டேஜ் தனியாக வச்சுட்டு இது அப்ளைட் வோல்டேஜ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டேர்ம்லாம் தனியாக அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து V2 அதே மாதிரி அப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு V2வில் வந்து ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V இன்ட்டு R2/R1 + R2 இப்படி வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. இதுதான் வந்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் V1 V2. இது நம்ம எதுக்கு நம்ம இது சொல்லியிருக்கோம்னா, இப்போ வந்து V1 V2ங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்ல, நம்ம டேரெக்டாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம V1 வோல்டேஜ் ட்ராப் வந்து R1 அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் நம்மளுக்கு தேவை, V1 தேவை அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா வந்து V1 = அப்படின்னு இந்த ஃபார்முலா இருக்கா, இந்த ஃபார்முலா வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து V2வும் இந்த ஃபார்முலா வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடலாம். அதான் வந்து நம்ம சொல்ல வரோம். V1 வந்து பார்த்தீங்கன்னா V1 = சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப். இது எந்த ஈக்குவேஷன்னாலும் எந்த சீரிஸ் நெட்வொர்க்குனாலும் இது அப்ளிகபிள். சம் ஆஃப் த வோல்டேஜ் அதாவது இன்புட் வோல்டேஜ் டோட்டல் இன்புட் வோல்டேஜ் ஆர் அப்ளைடு வோல்டேஜ் V அதை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இதுதான் இன்புட் வோல்டேஜ் V நம்மளுக்கு தெரியும் எப்படினாலும் இன்ட்டு இப்போ V1ங்கிறது R1 அக்ராஸ் ஒரு வோல்டேஜ், அதனால் நம்ம வந்து R1 எந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ டிவைடட் பை R1 + R2 சம் ஆஃப் போத் ரெசிஸ்டன்ஸ். இதே மாதிரி V2க்கு என்ன பண்ண போகிறோம்னா V இன்ட்டு R2 அக்ராஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, V2 R2 டிவைடட் பை R1 + R2 இவ்வளோ தான் சிம்பிள் ஈக்குவேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி வந்து நம்ம வந்து கரண்ட் டிவிஷன் என்ன பேரலல் சர்க்யூட் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில். ஜென்ரலாக வந்து இது எப்படி எழுதிக்கலாம்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் சீரிஸ் சர்க்யூட். அதாவது டோட்டல் வோல்டேஜ்ங்கிறது V இன்ட்டு வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் ரெசிஸ்டர். அது எந்த ரெசிஸ்டருக்கு நம்ம வந்து அக்ராஸாக வந்து வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்க போகிறோங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் R1னா R1 டிவைடட் பை சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ் R1 + R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் அபவுட் டிவிஷன் ஆஃப் வோல்டேஜ் இன் சீரிஸ் சர்க்யூட். அண்ட் the next video we will see about resistance in parallel and current division in parallel circuit. Thank you.